அருமையானவர், இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு கொடுத்தபடினால் நாம் தேவனை துதித்தே ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவனாகிய சர்வ வல்லவரை நம் வாழ்க்கையில நமக்கு முன்பாக அவரையே நமக்கு வழிகாட்டியாக வைத்துக்கொண்டால் நாம எல்லாருக்கும் கிடையாது. நமக்குள்ளே நம்முடைய தேவன் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அதான் நமக்கு தேவை. அவர் நமக்கு வழிகாட்டியானால் நாம் அவரை பின்பற்ற வேண்டும். அவரை பின்பற்றி அவரை துதித்து ஆராதித்து நாம் அவருடைய பாதையை பின்பற்றி பாதையை நடந்து போக வேண்டும். அவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க, நானே உன் தேவனாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அந்த கர்த்தருங்கிறது எடுத்துட்டாலும் நானே உன் தேவனாகிய கடவுள், நானே உன் பரிகாரியாகிய கடவுள். அவர் நமக்கு இருக்கிறார். அவர்தான் நமக்கு உள்ளே போக வேண்டும். அவர்தான் நமக்கு வழியை காண்பிக்க வேண்டும். இரவு நேரத்தில் நாம் பிரயாணம் பண்ணும்போது நடந்து போகும்போது என்ன செய்கிறோம்? டாக்ஸைட் அடிச்சுக்கோ. நைட்டில் பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், ஹெட்லைட் ஏன் போடுறாங்க? வெளிச்சம் நல்லா பாதை தெரியறதுக்காக தான். அப்போ நமக்கு அந்த பாதை தான் நமக்கு தெரியணுங்கிறதாக தேவனை நமக்கும் தான், அவரே நமக்குள்ள ஒளியாய் நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். அவருக்கு முன்பே சென்று வெளிச்சத்தை கொடுப்பார். நாம் அவருக்கு பின்ன போகணும். அவர் ஓவர் கம் பண்ணி போகக்கூடாது. எப்பவும் தேவனை ஓவர் கம் பண்ணி நாம் போக பிரயாசப்படவே கூடாது. சில ஆண்டவருக்கே அறிவுரை சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் இதை செய்ய போகிறேன், இது எனக்கு வாய்க்க வேண்டும். ஆண்டவர் ஊழியக்காரர்கள் ஆண்டவருடைய வழியை பின்பற்ற வேண்டுமா? ஆண்டவருக்கே பிளான் போட்டு கொடுப்பாங்க. எந்த தேவனுடைய ஊழியக்காரரும் ஆண்டவருக்கு பிளான் போட்டு தராங்கன்னா அந்த ஊழியக்காரன் தேவனுடைய பார்வையில் இல்லை என்றுதான் அர்த்தம். அவர் என்ன சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டில்? நானே வழி சக்தியின் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவரும் பிதாவின் இடத்துல வரான். அவரை நமக்கு வழி சக்தியின் ஜீவனமாக வைத்துக் கொண்டால்தான் நாம் அங்கே போக முடியும். இல்லைன்னா போக முடியாது. நாம் பிளான் வச்சுக்கிறோம். ஆண்டவரை உன் பிளானில் ஏற்றுக்கிறோமா? ஆண்டவரை கூப்பிட்டா வருவாரா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஓவர் பண்ணி போகக்கூடாது. அவருக்கு முன்னே போனீங்கன்னா ஸ்லோவா இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். ஆனால் பாருங்க, ஓடும்போது ஸ்லோவாக ஓடுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வேகமாக ஓடும். இதே மாதிரி தான் தேவன் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் அவன் நல்லா போவார். அவரை பின்பற்றி போக எனக்கு அதான் பிடிக்கும். அவர் அப்படி ஊழியம் செய்கிறார், இப்படி ஊழியம் செய்கிறார், இதெல்லாம் நான் கணக்கில் வைக்க மாட்டேங்க. அவருக்கு சொல்லி சபை இருக்கு, ஒரு பெரிய சபை இருக்கு, இது அவருக்கு இருக்க. நமக்கு தேவன் என்ன வைத்திருக்கிறாரோ அதில் தான் எனக்கு டிபிஎம்ல சொல்லி கொடுத்துருந்தோம். நமக்கு என்ன, அதான் நமக்கு முக்கியம். இதைதான் பரிசுத்த பவுல் சொல்றார், எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நான் பொறுமையாய் ஓட. நமக்கு அதுதான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற பாதை. ஆண்டவர் நமக்கு போராடா பார்க்கணும். அவர் பின்னதாங்க நாம போகணும். அவர் பின்னதான் போகணும், வேற வழி கிடையாது. ஏன் நிறைய பேரோட வாழ்க்கையில பாருங்களேன், தேவனை தனக்குள்ளா வைக்கலங்க, அதனாலதான் அவன் வாழ்க்கையில தோல்வி வரும். என் வாழ்க்கையில் அதுதான், ஆண்டவர் தான் எனக்கு. இடையிலாம் நிறைய கிராசிங்காக வந்தது. இடையில கிராஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையை நம்ம பேரை கெடுத்தது, நம்ம வாழ்க்கையை கெடுக்கலாம் முயற்சிக்கிறது, பல தீங்கான கிரியைகள் எல்லாம் வரும். அப்போ நாம் என்ன தீங்கான காரியத்தை என் கண்கள் முன்பே வைக்க மாட்டேன் என்று சொல்லி அவங்களை அப்புறப்படுத்தி விடுவேன். ஆண்டவரை பார்த்து அவர் தான் நமக்கு நம் பலவீனங்களிலே அவர் தான். புருஷன் உன்னை கைவிட்டாரா, கரித்தாரா ஒண்ணு, ஆண்டவரை முன் வைத்துக் கொள். மனைவி உன்னை அகத்தை கொடுக்கிறாளா, ஆண்டவருக்கு அதான் உங்களுக்கு தேவைங்க. புருஷன் கைவிட்டா பரவாயில்ல, ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் பின்னே போ, அதான் உங்களுக்கு பாக்கியம். உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு தேவனுடைய ஊழியத்துக்கு போகணும். வாலிப வயசுல ஒப்பு கொடுத்துருக்கீங்க, மனப்பூர்வமா ஒப்பு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு அந்த ஊழியத்துக்கு எப்போ ஒரு அழைப்பு ஆண்டு தந்திருப்பார். அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு
இப்படி லைனை மாற்றலான்னு போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில ப்ராப்ளம் வந்துடும். கடைசியில் அது ஒன்றும் புருஷன் செத்து போவான், இல்லைன்னா டிவோர்ஸ்ல முடியும். நான் சொல்ல புரியுதுங்களா? ஆண்டவர்கிட்ட போகும். இல்லை உங்க வாழ்க்கையில வாலிப வயதுல யாராவது ஒரு ஆணோட உங்களுக்கு தொடர்பு இருந்ததா, பழகுனீங்களா, அவர் ஆசை காட்டிட்டீங்களா, மோசம் பண்ணிட்டீங்களா? மோசம் பண்ணவே கூடாது. அவனோட இருந்து வாழணும். அவன் என்ன ஜாதியோ என்ன பாஷை காணணும். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன், நான் அவன் கூட இருப்பேன், எங்க போறீங்க அவங்க கூட வந்துடுவேன், ஆசை வார்த்தையெல்லாம் பேசுனீங்க தானே. பேசிட்டு அவன் எளியவன், வசதி இல்லாதவன், வேற ஜாதிக்காரன் சொல்லி நீங்க விலகி போனீங்கன்னா அதுக்குரிய ஆக்கியம் உங்களுக்கு தான் வரும். என்ன சொல்லுவாங்க, அந்த 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 சவ ஆணோட பேர் தரும், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் அதை பொறுப்பெடுக்க மாட்டார். உங்க பேரு ஆண்டவர் 6 விட்டு அடிச்சுடுவார். கடைசியில் 2வது ஒருத்தனை கல்யாணம் பண்ணியா வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போகும். அதே மாதிரி ஆண்கள் ஒரு பெண்ணை ஏமாத்திட்டு போயிட்டு வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி இருக்கிறியா, அது உன் மேல பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். விடவே விடாது, பின்னாடியே வரும். அதே மாதிரிதான் அருமையானவர்களே, நீங்க எந்த பெண்ணுக்கு தீங்கு செய்யாதீங்க. எந்த பெண்ணு எந்த ஆணுக்கு தீங்கு செய்ய பழகிட்டியா, அன்னைக்கு வேண்டாம், இல்லை தூக்கி தூர போட்டு இன்னைக்கு வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டு இல்லையா, புருஷனை டிவோர்ஸ் பண்ற. ஏன் பண்றான்? அன்னைக்கு நீ தேவனுக்கு உண்மையா இருந்திருந்தா, தேவனுக்கு பயந்து இருந்தா, நீ நல்ல ஆண்டவருக்கு உண்மை நீ சன்மார்க்கனா வாழ்ந்திருக்கலாமே. தவிக்க விட்டல வேதனை அடைந்தாம்ல உன்னால ஒருத்தன். இந்த பாவம் ஒண்ணு விடுமா? ஒரு பெண்ணை தவிக்க விட்டுட்டியா, அந்த பாவம் ஒண்ணு விடுமா? சும்மா இருக்கலாம். அருமையானவர்களே, தேவனை அண்டிக் கொண்டு தேவனை நமக்கு ஏன் எல்லாருக்கும் இது பிறந்தாதுங்க. தேவ பிள்ளைகளுக்கு தான் இது சொல்லுகிறது. ஆண்டவர் முன்னே போனோம், நாம அவர் பின்னாடி தான் போகணும். அவருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடாது, அவருக்கு ஆலோசனை நாம் கொடுக்கக்கூடாது. அவர் ஆலோசனை நான் வாங்கும். உன் மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுக்கணும் அவரே சொல்லிட்டாரு. நீ அவரிடத்தில் ஆலோசனை கேளு. எங்களுக்கு அதுதான் சொல்லிக் கொடுப்பார்கள் சீக்கியம். தேவனிடத்தில் ஆலோசனை கேளு. என் ஆலோசனை வேற, உன்னுடைய ஆலோசனை வேற, தேவனுடைய ஆலோசனை வேற. போய் கேளுங்க. எங்களுக்கு ஜெபிக்கத்தான் விடுவார். பைபிள் படிக்கிறியா, படி, ஜோமன். தேவனிடத்தில் எங்களை தேவனோடு கூட இணைத்து வைத்தவர்கள் தான் என் பசுத்தம். இன்னைக்கு என்ன ஓடணும்னா அதுதான் எனக்கு. அதுதான் நான் சீக்கியம்லேருந்து வெளியே வந்த நிறைய ஊழியக்காரங்க எல்லாரோட நான் பழகுறது இல்லை. எல்லாருக்கும் பழக மாட்டேங்க. ஒரு சிலரோட தான் பழகுவேன், எல்லாருக்கும் நான் பழகிறது இல்லை. அப்போ தேவனை நம்பி வாங்க. தேவனை வார்த்தை தான் நம்ம கூட இருக்கணும் வழிய எந்த ஊழியக்காரனும் நம்ம கூட இருக்க மாட்டான். அவன் தூஷிப்பான், அவனை இழிவுபடுத்துவான், அவன் பாக்கெட்ல பணத்தை கண்டா அவன் பின்னாடியே வருவான். புரியுதுங்களா? ஒண்ணுமே இல்லைன்னா அவன் பேர் என்னன்னா அப்படிதான் செஞ்சாங்க. பாக்கெட்ல பணம் இருக்கிறவங்களும் வாங்கி சாப்பிட்டான். கடைசியில பேரை கற்றுட்டு தான். அந்த நிலைமை நான் அனுபவத்துல சொல்றோம். அந்த ஆண்டவரை நம்புங்க. கையில பணம் இருந்தா எல்லாம் தேடி வருவாங்க. ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு விட்டுட்டு போயிடுவான். ஆண்டவர் ஒண்ணு எக்காலங்களிலும் ஒண்ணு கைவிட மாட்டார். அவர் என்ன வார்த்தை சொல்கிறார்? திக்கற்றவர்களாகவே, பெண்ணா இருக்கலாம் ஆணா இருக்கலாம், திக்கற்றவர்களாக தேவன் நாங்கள் விடமாட்டார் என்பதுதான் சத்தியம். ஏன்னா தேவ ஜனங்கள். ஆண்டவர் நம்ம மீது இறக்கம் உள்ளவர். நம்ம வழி நடத்துவார். நான் வழி மாறி போனா கூட அவர் இருக்கு கொண்டு வருவார். வாடா, வாடி, இப்படி கொண்டு வருவார். புரியுதா? இந்த வாடியெல்லாம் போக மாட்டேன். ஆண்டவர் மகளே வா, நான் வர முடியல ஆண்டவரே, நான் இந்த மாதிரி இருக்கிறேன், உன்னை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுருவேன். அதான் நம்மளுடைய தேவை. என்னால் வர முடியலப்பா, நான் என்ன செய்யறது? வாயா, நான் தூக்கி இங்கே வைக்கிறது அதே பாதை வச்சு நாம தான் நம்ம கையை காலை கழுவிட்டு, ஆண்டவரே பாதை மாறிட்டு எனக்கு மன்னிச்சுடுங்க, இனிமேல் அவங்க பின்னாடி வர்றது விட்டுட்டு ஓடிடும். அவருக்கு பின்னா போனோம். சரிங்களா? ஆசை வார்த்தை பேசுறவங்க நிறைய பேர் இருப்பான். பெண்கள் ஆண்கள் இடத்துல ரொம்ப ஆசை வார்த்தை பேசி ஏமாத்துவாங்க. ஆண்கள் பெண்கள் இடத்துல ரொம்ப ஆசை வார்த்தையெல்லாம் பேசி ஏமாத்துவாங்க. அதனால் நேரடியாக பார்த்துருக்கேன். அதனால்தான் நீங்க என்ன செய்யணும்? உங்களை தேவனுடைய வார்த்தையை, தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட மனது உடையவர்களாக பூரண சமாதானத்தோடு கூட நீங்க அவருக்கு பின்னே போகணும். ஆண்டவர் பின்னே போகணும். அதான் நமக்கு தேவை. நமக்கு ஆண்டவர் காணாதவரை போல இருப்பார், தூரத்தில் இருக்கிறது போல இருப்பார், பார்வை நம்ம மேல வரும். சரி, இதுக்கு என்ன உதாரணம் வேணும்? கழுகு இருக்கு பார்த்தீங்களா?
எங்கேயோ இருக்குங்க, அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஆனா அந்த கண்ணுக்கு அந்த கூடு தெரியும். அந்த கூண்டுல அந்த குஞ்சுகள் இருக்கிறதே அது மேலிருந்த பார்த்து கொண்டே இருக்கும். உலகி போகும், அங்க இருந்தாலும் பார்க்கும். பார்த்து வந்து இலையை வேகமாக எடுத்துக்கொண்டு வந்து குஞ்சுகளுக்கு கொடுக்கும். அதான் நம்மளுக்கு தேவை. கழுகு தன் குஞ்சுகளை தன் தோல் மேலே சுமப்பது போல நம்மளை சுமந்து கொண்டு தூரத்துல போகுதுன்னா நம்மளை தூக்கிட்டு போய் வராங்க. கழுகு கொண்டு போய் தன் 2 குஞ்சை தூக்கி முதுகுல வச்சுக்கிட்டு போகும். ரெண்டு கழுகு இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டும் ஒவ்வொரு குஞ்சையும் முதுகுல வச்சு, சில கழுகு 2 குஞ்சையும் முதுகுல வச்சுக்கிட்டு அழகா பறக்கும். கீழே விழாத தூக்கி நான் பார்த்துருக்கிறேன். நான் சிட்டுக்குருவி தன் குஞ்சை முதுகுல சுமந்துட்டு போறதை நான் பார்த்துருக்கிறேன். சிட்டுக்குருவியே தன் குஞ்சை முதுகை சுமந்துட்டு போய் இன்னொரு இடத்துல வச்சுட்டு மறுபடியும் வந்து இன்னொரு குஞ்சை கொண்டு போவான். சேவை அதெல்லாம் பார்த்துருக்க. அப்போ நம்முடைய தேவன் என்ன செய்வார்? தாங்கிக் கொள்வார், ஏற்றிக் கொள்வார். தப்பு அல்லேலூயா. தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவேன் என்று சொல்கிற அவர் தான் நமக்கு. நீங்க அவர் பின்னே போகணும். ஏன் வாழ்க்கையில் பாதிப்பு பண்ணுறது? நீ யாரை ஏமாத்துவேன்? வாலிப வயசுல எந்த ஆணை ஏமாத்தினேன்? நான் நம்பி இருந்திருப்பான்ல, இதெல்லாம் ஆசைவார்த்தை எல்லாம் பேசினேன், நான் போயிடலாம், யார் கண்ணியம் படாம போயிடலாம், எப்படிலாம் ஆசைவார்த்தை பேசியிருக்கீங்க. அவனை ஏமாத்தி அவனை நாசமாக்கிட்டீங்க இல்லையா? அந்த பாவம் உன்னை விடவே விடாது. எந்த பெண்ணெல்லாம் நீ ஆசை காட்டி மோசம் பண்ணியிருக்கியா சகோதரனே, அந்த பாவம் உன்னை விடவே விடாது. ஒரு வேசியோட நீங்கள புரிஞ்சுக்கங்க. ஒரு வேசியோட தவறான தொடர்பு வச்சா கூட பெரிய விஷயம், ஆண்டவர் மாத்திடுவார். ஆனா உன்னை நம்பி இருந்த பெண்ணை நீ துரோகம் பண்ணி ஏமாற்றிருந்தால் அது உன்னை விடாது. உன்னை நம்பி இருந்த ஒரு வாலிபனை நீ ஏமாற்றிருந்தா பெண்ணை அந்த பாவம் உன்னை விடவே விடாது. விடாதுங்க. இது தெரிஞ்ச ஒரு சகோதரன், நல்ல விசுவாசி பெண்ணு தான், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பெண்ணை விட்டுட்டு அனுபவிச்சுட்டு ஓடி இந்த பாவம் விடுமா? எல்லிக்கெல்லாம் இனி இவன் நல்லா இருக்கணும், அவன் சந்ததியை காய்க்க. ஒரு பெண் ஒரு ஆணை ஏமாத்தி பழகி நல்லா பழகிட்டு அவனை விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அது நல்லதா? சாவுங்க. அப்ப நமக்கு உண்ட தேவனை போங்க, அவருக்கு உண்ட போங்க. நீ விலகி போனீங்கன்னா துரு ஆலோசனைகள் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். சாத்தா இருப்பான், கூட்டுரும். ஆண்டவருக்கு என்ன பண்ண? ஆண்டவருக்கு அவனை பாதுகாத்துக்க. அவர் முன்னே போவார். அவர் வெளிச்சம், அவர்தான் ஒளி, அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் வழிகாட்டி. அவர் பின்னே போகணும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, எகிப்துல இருந்து போறாங்க, மேகத்தை தான் பார்த்துட்டு போறாங்க. மேகம் எங்க போகுது? அது பின்னே போறாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்தவர்கள் எருசலேம்ல போய் இயேசு கிறிஸ்து குழந்தை பிறந்திருக்கும் போது அவர் பார்க்க போறாங்க. அந்த வால் நட்சத்திரம் எப்படி உருவாகுது அதை ஃபாலோ பண்ணியே போறாங்க. அங்க எங்க நிற்கிறதோ அங்க ஆண்டவர் இருக்கிறார். அப்ப ஆண்டவரை பின்பற்றுங்க. ஆண்டவர் பின்பற்றினா மட்டும் பிரச்சனை இல்லாம இருக்குமா? பிரச்சனை இருக்கும். ஆண்டவர் பின்பற்றினா தாங்க பிரச்சனை. ஆண்டவர் பின்பற்றி போகணும்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது. ஏன்னா நீங்க ஆண்டவர் பின்பற்றலாம் பொய், பித்தலாட்டம், ஏமாத்துத்தனம், எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணலாம். குடும்பங்களை கெடுக்கலாம், ஊழியர்களை கெடுக்கலாம், ஒரு ஊழியக்காரனுடைய பேரை கெடுக்கலாம், ஒரு ஊழியக்காரனுக்கு ஜாதிகளை எழுத்துலாம் இல்லையா? இருக்கிறத பாருங்க, எல்லா ஜாதியில பாருங்க, என்ன பிரச்சனை அவங்க ஜாதிக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த பறையனுக்கு தான் அந்த புத்தி இருக்காரு. அவனா நம்ம ஜாதிக்காரனா என்னன்னு பார்த்துக்கிட்டு பாரு, நம்ம ஜாதிக்காரனுக்கு அங்கே தான் ஆளு ஏமாடுறான். இளவையில் அப்படிதான். இளவையில் போனீங்கன்னா அந்தந்த ஜாதி ஒருத்தாரு ஃபார்மாலிட்டி கலந்து பேசுவாங்க. அப்புறம் கடைசியாக கலந்துட்டு அவரோட ஜாதியோட யூனிட்டியா வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. திருநெல்வேலினா அப்படிதான். புரிஞ்சுங்களா? இன்னொரு ஜாதிக்காரன் சொல்றதை கேட்டுக்கலாம். நம்மளை பத்தி இவங்க என்னங்கள கொலை சொல்றான், நம்ம இதுல போட்டு கொடுக்காமல அப்படின்னா அப்ப நம்ம என்ன செய்யணும்? கேட்டுப்போம். ஆனா செயல்படுத்தும் போது உன்னை பத்தி சோன்சோ சொல்லியிருக்காமல, என்ன என் பேர் ரொம்ப கிடக்கான், தீர்வு செய்யறான், அவனுக்கு தூண்டி விட்டுட்டான், அப்படியா? சரி. அது இங்க உள்ள ஆட்களுக்கு தெரியுது. அவனோ ஒருத்தனா ஒரு நாள் நம்ம ஜாதிக்காரனுக்கு கெடுத்து பேசுறானே,
இவன் பேச்சு கேட்கக்கூடாது, இவனை விட்டு விலகணும், அந்த எண்ணம் இங்க உள்ளவருக்கு கிடையாது. யாரையும் ஏமாத்திடலாம். அப்ப தேவனை நம்பி நான் வாழ வேண்டும். இப்ப நான் ஆண்டவனை நம்பி தான் வாழ்றோம். மூளைக்காக என் மேல அபாண்ட பழியில் போட்டு இங்க இந்த நாய் என் பேரைகள் என்ன தீங்கான செய்திருக்கு, யாருக்கு என்னென்ன பேசிருக்கு, எனக்கு அவங்க ஃபோன் பண்றாங்க. என்ன இறுதியிலாஜ் உன்னை பத்தி அந்த ஆள் இப்படி சொல்றான், இந்த பாஸ் இப்படி சொல்றான், இந்த ஆள் இப்படி சொல்றான், அந்த நாள் சேர்ப்பேடு கழட்டி அவன் தலையிலே அடின்னு சொல்லிட்டு. ஏன்னா துட்டு இருந்தா போதுமே, அவன் என்ன சொன்னான்னு கேட்டுக்கோ. கையில துட்டு இருக்கா, சொத்து இருக்கா, ஓ அதை வச்சுக்கிட்டு அவன் சொல்றதெல்லாம் கேட்பான். அப்ப நமக்கு ஆண்டவரை நம்பிவான். நான் யாரை கூட்டி குறை சொன்னாலும் நான் எடுத்துக்க மாட்டேன். அப்ப இவனுக்கு அவன் ஏதோ தீங்கு செய்ய பார்க்கறான், அதான் என்ன தூக்கி நீ அவங்க கூட பழகக்கூடாது, இவங்க கூட பழகக்கூடாது, என்கிட்ட எவனா சொன்னானு எடுத்துக்கவே மாட்டேன். அப்ப அவங்க கூட தான் பழகத்தை கட் பண்ணுவேன், அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் கட் பண்ணுவேன். துரோகி. அதனால நாம என்ன செய்யணும்னா ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். நாம் தேவ ஜனங்கள், அதை மறந்து போகவே கூடாது. ஆண்டவரை பின்பற்றி போங்க. அவர் நம்மை கைவிட மாட்டார் இல்லையா? அவர் தான் கைவிடாத கண்மலையார். எந்த இடத்துல தாகமோ அந்த இடத்துல தண்ணீரை ஊற்று கண்களை திறக்க பண்ணுவான். இஸ்மேல் போகிறான், தண்ணீர் இல்லை, அந்த இடத்துல நீர் ஊற்றை தேவன் எழுப்பு பண்ணினான். அந்த தேவன் இந்த உள்ள சதாகாலங்களில் நம்முடைய தேவன். புரியுதுங்களா? ஆண்டவரை தரத்தப்படிங்க, தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். எனக்கு தீங்கு செய்கிற ஆட்கள் நிறைய இருக்காங்க. இதெல்லாம் ஜாதி வைத்து பேசி இந்த அனுநூல் ஒருத்தர்னா, நாங்கள் ஒரே சபையை சேர்ந்தவங்க தான், ஒரு நாள் ஓடிட்டு இருந்தவங்க தான். பேர் ஜெயராஜ். என்ன பரப்பையன்னு சொல்லிட்டான், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவனே காமிங்கள் இந்த பரப்பைன்னு சொல்லிட்டான், கவலை இல்லை. ஆனா அவன் ஜாதி போன எனக்கு கெட்டு தான் சொல்லிட்டான், என் காது கேட்கவும் சொல்லிட்டான். இன்னொரு ஊழியக்காரருக்கு அந்த கீழ்மாநகரன். புரியுதுங்களா? அவன் என்ன பாவம் செய்தானோ அதை தான் அத்தன் மீது பழி போடுவான். இன்னொருத்தன் கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டான். எந்த கிரிமினல் சொல்ல எனக்கு பழக்கம் கிடையாது, நான் கிரிமினலும் கிடையாது. இவன் கிரிமினல், அப்போ இவன் கிரிமினல் சொல்லுகிறவன் இன்னொருத்தன் கிரிமினல் ஒருத்தன் சொல்றானா அவன் தான் கிரிமினல். அந்த கிரிமினல் எல்லாரையும் கிரிமினல் குடிகாரனை பாருங்க, அத்தனை பார்த்தா நம்ம மாதிரி குடிகாரன் இருக்கணும் அப்படிதான் பார்க்கலாம் இல்லைங்களா? கண்ணை வைத்துதான் மற்றவளை அளக்க முடியுமே ஒழிய வேறு ஒன்றினால் இல்லை. நாம ஒரு உத்தமியை பாருங்கள், இன்னொரு பெண்ணை உத்தமி என்றுதான் பார்ப்பார். கெட்டு போனவள் அடுத்த பெண்ணை கெட்டு போனவன் என்றுதான் பார்ப்பான். அவன் பார்வை இல்லை. உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். பைபிள்ல தான் வசனம் இருக்கு. உன் கண் நல்லதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். அப்படின்னா நிறைய பேர் இருக்கிறாங்க பாத்தீங்களா? இப்ப நான் கிரிமினலா? இன்னொரு ஆள் சொல்லியிருக்கேன் கிரிமினல். நான் கிரிமினல் கிடையாதுங்க, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன். எப்பவுமே கிரிமினல் கிடையாது. எல்லாரும் பழகும், அவ்வளவுதான். கிரிமினல் கிடையாது. இப்ப நீ கிரிமினல், நீ திருட, நீ கள்ளநோட்டு மாத்துற, அப்ப நீ தான் எல்லாரையும் பார்த்து கள்ளநோட்டு மாத்துறேன்னு சொல்லுது. நான் மாத்துறேன்னா சொல்லுங்க, நீ திருடாதான் திருடு புத்தி இருக்கு. நீ கிரிமினல், அதனாலதான் உனக்கு கிரிமினல் புத்தி இருக்கு. யாரை பார்த்தாலும் கிரிமினல். கட்டின மனைவியை பார்த்தாலே கிரிமினல் சொல்லிடுவேன். இன்னொரு பெண்ணு மேல உங்களுக்கு சந்தேகம், கட்டின மனைவியே நீ சந்தேகப்படதான் செய்வ. அது உன்னுடைய கேரக்டர். அப்ப நம்மளை வைத்துதான் மற்றவர்களை அளந்து பார்க்கிறோம். நாம தேவ மனுஷராய் நல்லவர்களாக உத்தமர்களாய் வாழ்ந்தால் மற்றவர்களை 10 பேரை யாரையும் பார்த்து தப்பா பார்க்க மாட்டேன். ஏன்னா அவர் தேவ பிள்ளைகள், அப்படிதான் தேவ மனுஷர்கள். அந்த இடத்தை தான் நான் பார்த்தேன். அப்ப என் பார்வை ஒரு மனிதனை மறுவப்படுத்தும். நான் செலுத்துகிற அன்பு ஒரு மனிதனை மாற்றும். அதான் எனக்கு, நான் அப்படிதான் நான் வாழ்றேன். என் பார்வை, என் நோக்கம். அவனை தப்பா பார்த்துட்டேன்னா அவன் தப்பா தான் இருப்பான். அவனுக்கு நல்ல விதமா பாரு, அவன் பிடிச்சிருக்க அந்த காரணம் அவனுக்கு விலகி போகும். நம் நடைகளை தேவனுக்கு ஒப்புவிக்கணும், ஆண்டவரை பின்பற்றணும். நம்ம இஷ்டத்துக்கு போகக்கூடாது. ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்க நமக்கு என்னங்க யோகிதை இருக்கு? உங்களுக்கு தான். ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்க கூடாது, ஆண்டவரை பார்த்து போயிட்டே இருக்கு. புரியுதுங்களா? அதுதான் நான் பேசும்போது பழகும் போதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன ஜாதின்னு தான் நான் பார்த்தேன். யாருக்கு என்ன புத்தி இருக்கும் எனக்கு தெரியும். எல்லாருக்கும் நான் பழகிறது. நம்ம ஆண்டவரை நம்பி தான் வாழணும்.
நான் ஏன் முதலியார்ஸை பத்தி மேன்மையா பேசுறேன்னா, என் சிறு வயசுல இருந்தே அவங்களோட பழகிட்டேன். அவங்க சுபாவங்கள் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அவங்க சுபாவங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். அவங்களோட பழக்க வழக்கங்கள் தெரியும். அவனோட அன்பு நேசம் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். அதனால அப்படியேப்பட்டவர்களுக்கு அன்பா படுறோம். ஜாதி அடிப்படையில பார்த்தா முதலிப்பாளையன் இருக்கு லிஸ்டர் தமிழ்ல எல்லாம் நல்லா இருந்தவங்க தான். இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நாமும் எல்லா தமிழ் குடிகளும் ஒன்று சேர வேண்டும். எல்லா தமிழ் குடிகளும் பிரிந்து போயிருக்கிறார். உடையார் ஒரு பக்கம் இருக்கான், இவன் ஒரு பக்கம், அவன் ஒரு பக்கம், கோனார் ஒரு பக்கம், எல்லாம் தமிழ் குடிகள் தான். வாங்க ஒன்னா சேருங்கய்யா. நீயா பிரிந்து போகிற, எவங்கிட்ட ஆலோசனை கேட்காத. வா வாடா, காமெடி செட்டியா வா, ஒன்னா இருப்போம். வணிக செட்டியா வா, ஒன்னா இருப்போம். பிரிவினே வேண்டாம், வா ஒன்னா போவோம். வா என்ன வண்டியரா, வா உள்ளவா, அண்ணானா நீ தமிழே, வா வா வா, எல்லாரும் கூப்பிடுங்க. ஒன்னா இருப்போம், இருந்தது போதும், ஓடுவான் எல்லாமா ஒன்னா இருப்போம், கை கோத்து நிற்போம். ஏதோ வார்த்தை நம்ம பிரிச்சுக்கிட்டான், நம்மளை கொடுத்து தப்பா பேசிட்டான், ஓடியா பிரிஞ்சிட்டோம், சிதறி போயிட்டோம். வாங்க இஸ்ரேல் ஜனங்களை பாருங்க, கோத்தலாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப எல்லாம் தேடி வரும். யார் வருது? மனாசே கோத்திரம் வருதா இல்லையா? கிறிஸ்தவனுக்கு தான் தெரியும். மனாசே கோத்திரம் வருது, இன்னொரு கோத்திரம் தான் கோத்திரம். நாங்களும் கூட வந்துடுறவங்க எல்லாம் வந்துட்டான். இங்க அது என்ன ஊருமா? இந்தியாவில் ஒரு இடம் இருக்கு இல்லையா? இந்தியாவில் ஒரு இடம் மணிப்பூர் ஒரு கோடி இஸ்ரேல் ஜனங்கள் இருந்திருக்காங்க. அவங்க மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவங்க. நாங்க மனாசே கோத்திரம் இந்தியாவில் இருக்கிறோம், இந்த இடத்துல இந்த மாநிலத்தில் இருக்கிறோம், நாங்க உங்களை பார்க்க வரோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்களோட சேர போயிட்டாங்க, சேர்ந்தாங்க. அவங்க அப்படி சேரும் போது ஏன் நம்ம தமிழ் குடிகள் எல்லாம் ஒன்று சேரக்கூடாது? நீ பிரிந்திருந்தா கூத்தாடிக்கு கொண்டாட்டையா. தமிழை ஒன்று சேர்ந்து வா. அங்க யார் அவரு? கிடைப்பாடியார் தமிழன் தானே, காமிண்டா பறையன். வாங்க அவரை நமக்கு தலைவராக வைப்போம். வாங்கயா, எல்லாரும் ஒன்னா இருக்கு. தமிழர் சங்கம் இருக்கு, இப்ப கூட தமிழர் சங்கம் இருக்கு, ஜாதி வாரியா சங்கம் இருக்கு. எல்லா தமிழ்குழும் ஒன்று சேர்ந்து ஒரு சங்கமாக நிற்கும். சங்கம்னா என்ன அர்த்தம்? ஒன்று கூடுகிற இடம். ஒன்றாய் நிற்போம். வாங்க இப்ப நம்ம பாதையை நாம் நல் மெய்ப்பனுக்கு ஒப்படைப்போம். அவர் நம்ம வழி நடத்துவோம். எம்ஜிஆர் ஒரு பாட்டு கவிதை பாடுற பாடத்துல பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான் சொல்றார். நாம எல்லாம் என்ன செய்யணும்னா, தமிழ் குடிகள், ஒரே மகன் ஒரே தாயின் பிள்ளைகள், வாங்க ஒன்றாயிருப்போம். நமக்கு ஒரு பாதையை வகுக்க வேண்டாம், ஒன்றாயிருப்போம். எல்லா தமிழர்களையும் நான் கூப்பிடுறேன். வாங்க வாங்கய்யா வாங்க. அப்ப தமிழ் குடிகள் எல்லாம் ஒன்றா கூடுங்க. என்ன பாகுபாடு இருக்கு? வாங்க நம்ம ஏமாத்தினான், மோசம் வைக்கலாம், போதை ஏமாந்தது, வா நமக்குள்ள விலகத்தை உண்டாக்கிட்டான், ஜாதி பிரிவுகளை உண்டாக்கிட்டான். வாங்க எல்லாரும் ஒன்னா சேருவோம். இஸ்ரேல் ஜனங்க அவங்க ஒன்னா கூடுறாங்க பாருங்க. இப்போ அதே மாதிரி தமிழ் குடிகள் எல்லாம் ஒன்றா. நீ யாரு? தமிழன் தானே. நீ யாருங்க? உங்களுக்கு தெரியுமா நீங்க யாருன்றது? நீங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏறாகூடிய வழியில வந்தவர் தான் இந்த தமிழ் குடிகள் எல்லாம். இந்த முதலியார், செட்டியார் எல்லாம் இருக்காங்க இல்லையா? உடையார், வன்னியர், வண்ணார் எல்லாம் இருக்கும் இல்லையா? நாம் எல்லாரும் அந்த கேராக்கு தான் நமக்கு முன்னோடி. அவள் வழியாதான் நாம எல்லாரும் சாம்பவர்கள். கேராகிலிருந்து ஆபிரகாமை பிரித்தார், ஆபிரகாமிலிருந்து இஸ்மாயிலை பிரித்து கொண்டு போகிறார். அவன் கீழே தான் அந்த அரபியர்கள் இருக்கிறார். ஆபிரகாமி ஈசாக்கை கொண்டு வருகிறார். ஈசாக்கு யாக்கோப்பை பெற்று இருக்கிறார். இப்ப யாக்கோப்புக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் பேருனா ஏசாவா? அவனுக்கு தள்ளுகிறான், அவன் தனியா போயிட்டான் பாருங்க ஏசா. இப்போ யாக்கோப்பு என்ன செய்கிறான்? மாமன் வீட்டுக்கு ஓடி போகிறான். 15 வருஷம் 14 வருஷம் அங்க இருந்து வருகிறான். யாக்கோப்புல இருந்து 12 கோத்திரமா, 12 கோத்திரங்களை தேவன் எடுக்கிறார். அந்த 12 கோத்திரம் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். கிறிஸ்தவனுக்கு புரியும், இந்துஸுக்கு புரியாது இல்லையா? அப்ப நாம என்ன செய்யணும்னா, எல்லா தமிழர்களும் வாங்க, ஒன்னா இருங்க வாங்க.
ஏன் தமிழை அடிக்கணுங்கிற, தமிழை வெறுக்கிற, எல்லா தமிழ் குடிகளையும் ஏன் பறையில வெறுக்கணும்? பழைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா மட்டமா இருக்காங்க. ஓப்பனா சொல்றாங்க. அவனை எப்படி தூக்கி எடுக்கிறது? அடிமட்டத்துக்கு போயிட்டான், அடிமை ஆயிட்டான், வருஷங்கள் அடிமை ஆயிட்டான். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, அடிமை ஆயிட்டான். இப்போ அவனை தூக்கி எடுக்கணும், மண்ணில புதைந்து கிடக்கிறான். அவன் புத்தியை மாத்தணுங்க. அவனை செயல்படுத்தணும், அவன் திருந்தணும். எனக்கு ஒரு சகோதரன் தெரியும், அவர் ஜாதிக்காரன் ஒரு கடை வச்சிருக்கிறார். அவர் பிஆர் தான் பறையணும். அந்த கடையை காலி பண்ண சொல்லி உள்ளத்தான் காசு கொடுக்கும். அதை எடுத்துக்கிட்டு இவனை காலி பண்ண சொல்றான். யாரு? அவங்க ஜாதிக்காரனையும் காலி பண்ண சொல்றான் கடையை. எவ்வளவு பேர் பரிதாபம் தெரியுமா? யோசித்து பாருங்க. இந்த மாதிரி இருக்கவே கூடாது. நல்லா படைக்கிறவனை ஏன் கெடுக்கிறீங்க? நல்லா ஊழியம் செய்யறவனை ஏன் கெடுக்கிறீங்க? இப்ப எனக்கு என் பேரை யாரு கேட்டாலும் கவலை இல்லை. இவன் அவமானப்படணும், இவனை அவமானப்படுத்தணும். யாருக்கிட்ட போய் என்ன பேசினா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் பொம்பளை பொறுக்கி கிடையாது. புரியுதா? எந்த பெண்ணையும் லவ் பண்ணிட்டு அவளை வேணான்னு உதாசீனப்படுத்திட்டு வந்து வேற பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணல, இதுவரையிலும் இல்லை. எந்த பெண்ணையும் நான் லவ் பண்ணி உதாசீனப்படுத்தினதே கிடையாது. அந்த பெண்ணை கேட்டா இந்த பெண்ணுக்கு, எந்த பெண்ணை கேட்ட நீ வேலை குடிச்சா பார்த்த. அருமையானவர்களே, தேவன் தான் எனக்கு, அவளுக்கு பின்னே தான் போவேன். பெரிய பரிசுத்தமான இல்லை, ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட வழி ஆண்டவர் தான், அவள் பின்னே தான் போவேன். அதான் எனக்கு பாதுகாப்பு. உங்க வாழ்க்கை நீங்க அப்படி என்ன தப்பு, எந்த பெண்ணையும் ஏமாத்தினீங்கன்னா கண்டிப்பா அது பாவம். எந்த ஒரு பெண் எந்த ஆணையை ஏமாத்தினா இன்னைக்கு இல்லாவிட்டாலும் என்னைக்காக அதுக்கு பதில் சொல்லிதான் தீரணும். நிறைய பேரை பார்த்துருக்குறேங்க. அதனால தேவனோடு இருங்க, யாருக்கும் தீங்கு செய்யாதீங்க, தீங்கு பேசாதீங்க என்று சொல்லுகிறேன். எல்லாம் ஒற்றுமையா இருங்க, அதான் நமக்கு தேவை. ஒரு வசனம் படி கேட்கலாமா? படிங்க அந்த வசனத்தை. மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை படிக்க கேட்கலாம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இது கரெக்டா புரிஞ்சுக்கீங்க நீங்க. நான் தேவன், நான் கடவுள், நான் கர்த்தர், நான் மாறாதவர். இன்னொரு வாட்டி படிங்க. நான் கர்த்தர், அவர் மாறி போக மனிதன் இல்லை. மனிதன் போக மாறி போக மனிதன் இல்லை. பழைய சினிமா பாட்டுல ஒண்ணு இருக்கு, மனிதன் மாறிவிட்டான், ஓ மதத்தில் ஏறி விட்டான். தம்பி, அகம்பாவத்தனம் போயிடுச்சு. மனிதன் தான் மாறுகிறான், ஆண்டவர் மாற போகிறதில்லை, மாறி போக மாட்டார். உன்னோடு பேசின தேவன், வாக்கு பண்ணின தேவன் அப்படியேதான் இருப்பார், கைவிட மாட்டார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். படிங்க மறுபடியும் அந்த வசந்த படிங்க. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. யாக்கோபின் புத்திரனா யாருங்க? 12 கோத்திரம் தான். ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம், ஒரு கோத்திரம் யூதா கோத்திரம், 10 கோத்திரம் கலைக்கு போயிட்டாங்களே. அவங்களாம் ஒன்னா வராங்க, என்ன செய்யறாங்க? ஒன்றா வருகிறார்கள். இதே போலதான் தமிழ் குடிகள் எல்லாம் ஒன்றா வாருங்கள், ஒருவரில் அன்பு செலுத்துங்கள், ஒருவருக்கு ஒரு துரோகம் பண்ணாதீர்கள், ஒருவருக்கு ஒரு ஏமாத்தாதீர்கள், ஒன்று கூடுங்கள். நீங்க ஒன்று கூடாவிட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம். உங்களை செதற விட்டுட்டு அவன் வாங்கிடுவான். எல்லாரும் ஒன்னா வாங்க. தேவன் ஒருபோது கைவிட மாட்டார். எல்லா தமிழ் குடியிலும் ஒன்று கூடுங்கள், வாருங்கள், கை கோர்த்து நிற்கலாம். கடவுள் நமக்கு வழிகாட்டுவார். இஸ்ரேல் எல்லாம் போய் பாருங்க, எல்லாம் போய் சேரலாம். மனாசை ஓடுறான் கோத்திரத்தார், தான் கோத்திரத்தார்லாம் போறாங்க. நான் யூதாவே, நீ பாலசிங்கமாக இருக்கிறாய், நான் உன்னுட்டு விலகினேன், இப்போ உன்னோடு வருகிறேன் என்று சொல்லி எல்லா கோத்திரங்களும் ஒன்று கூடுறாங்க. பாத்துங்க, அவங்களாம் ஒன்று கூடி ஆண்டவர் தேவனை துதிப்பாங்க, ஜெபிப்பாங்க, தேவனை ஆராதிப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அது நடக்கும். கண்டிப்பா செய்வார் ஆண்டவர். ஆனா எல்லா தமிழ் கோத்திர குடும்பங்களெல்லாம் ஒன்னாவாங்க. நாம் எல்லாமும் சாம்பவர்கள் தான். இங்கே சாம்பவன், அங்கே செமிட்டி சாம்போ என்று சொல்வார். எல்லாரும் வாங்க,
ஒன்னா சேருங்க. நீ ஏதோ ஒரு ஜாதி எங்கேயிருந்து வந்துட்டு நினைக்காதீங்க. இந்த தமிழ் குடிகள் எல்லாம் ஒரே ஜாதி தான், ஒரே சாம்பவர்கள் தான். பறையர் 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 முன்னாடி இருக்கும், அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு சிங்கிள் ஆகிட்டு போயிட்டீங்க. ஏன்னா நம்மளை கொள்ளுறோம் பறையன் தான், மேல் மட்டத்தை வாங்கிட்டு போயிட்டீங்க. அதே பறையருங்கிற பேரை வச்சுக்கிட்டு வாங்க வாழ்ந்தவன் சாம்பவன் சாம்பவ பறையர் அடிமைப்பட்டு கிடக்கு, இன்னும் பாதித்து தான் கிடக்குறான். அவங்களுக்கு சுதந்திரமே இல்லைங்க. இப்போ தெரியுங்களா, கவர்மெண்ட்ல பறையர்களுக்கு வேலை கிடையாது. அந்த கண்டிஷனை கொண்டு வந்துட்டான். அவர்களை படிக்க விடுறதில்லை. அருமையானவர்களே, தேவனை அண்டிக் கொள்கிறவன் பாக்கியவான்கள். தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். இஸ்ரவேலின் ஜனமே, யாக்கோபின் புத்திரரே, யாக்கோபின் கோத்திரங்களே, ஒன்றாய் கூடி தேவனை தேடுங்கள். இங்கே இருக்க எல்லா தமிழ் கோயிலும் ஒன்றாய் கூடுங்கள். ஒருவருக்கு ஒருவர் காத்து நில்லுங்கள். ஒருவருக்கு துரோகம் பண்ணாதீர்கள். ஒருவர் பெயரை ஒருவர் கெடுக்காதீர்கள். உனக்குள்ளே சாபம் இருந்தால் அது சாபம் உனக்குள்ளே கீழே சேர்ந்து கொண்டேதான் இருக்கும். நான் நிறைய பேர் பார்த்தேன், ஊழிக்காரனுக்குள்ளே கொஞ்சம் தூண்டி விட்டு பாருயா, அப்பதான் அவன் புத்தி தெரியும். என்கிட்ட தூண்டி விட்டு பாருங்க, என் ஃப்ரெண்டு சொன்னான். தூண்டி விட்டு பாருங்க, அவன் புத்தி தெரியும். நாங்கள் வே போட்டு பேசுவோம், நாங்கள் நெருங்கி பழகுறதுனால வே போட்டு பேசிக்குவோம். தூண்டி விட்டு பாரும், கொஞ்சம் மண்ணெளி போட வாயில, அவன் புத்தி எப்படி இருக்குமா. நானும் வேணும்னே மண்ணெளி போட்டு பார்த்தேன், புத்தி கேடா இருக்கிறது. என் சகோதரன் தான், வேற யாரும் இல்லை, என் சகோதரன் தான். அவன் எனக்கு பேசுற பேச்சு பாருங்க, எனக்கு உருவமா என்னென்னலாம் செஞ்சிருக்கான் தெரியுங்களா. என் சகோதரன் தாங்க, என் சகோதரன் தான். ஆனா அவனையும் எனக்கு தீமை செய்ய. சகோதரனா என் கூட பிறந்தவங்களை நினைச்சிடாதீங்க, என் இனத்தை சேர்ந்தவன். என் இனத்தை சேர்ந்தவனா 2 பேர் திருநெல்வேலியில வந்து நீதான் நீயும் பறையன்தான் போகணும்னு சொல்லி விட்டுட்டான். இப்போ குதிக்கிறான். நான் பறையன்லாம் கிடையாது, நாங்கள் மறுபடியும் இப்பயே இருந்துருவோம், நாங்கள் குழந்தையாவே இருந்துருவோம். நான் மாற்றி சொல்றேங்க, நாங்கள் குழந்தையாவே நாங்களாம் அப்படித்தான். எனக்கு போ அப்படிதான் உரிய விட்டாங்களா. அப்போ நம்ம சகோதரன் நமக்கு தமிழன் தான் நமக்கு தீங்கு செய்யலாம், அவன் தான் நமக்கு விரோதமா இருக்கான். அப்படி ஊர் 2 பட்டு கூத்தாடி கொண்டாடம் தானே ஐயா. ஆண்டவர் நம்பி வாழ்ந்தது. யாக்கோபின் புத்திரரே என்று சொல்கிறார் ஆண்டவர். அரியன் சொல்கிறார், வா தமிழ் குடிகளே, தமிழ் குடி புத்திரர்களே, எல்லோரும் ஒன்று கூடுங்கள். ஒரு பாட்டு, கிறிஸ்துவ பாட்டுல ஒரு பாட்டு இருக்கு, எல்லோரும் கூடி வா, சினிமா பாட்டு இருக்கு, எல்லோரும் கொண்டாடுங்கள் பாட்டு. உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாரும் ஒன்றாக்கப்பட வேண்டும். நீ பிரிஞ்சு போறாதீங்க, நான் இந்த ஜாதி நான் போறேன், நீ இந்த ஜாதி நீ போ. எதுக்காது? எல்லாரும் வாங்க, இறங்கி வாங்க. நீங்க இறங்கி வந்தா தானே. நீங்க பிசி வாங்கிட்டு மேல போயிட்டீங்க, கொண்டு போட போறான்னு. நாம் செத்தாலும் பரவாயில்ல, இவங்க ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் எதுக்குன்னா கீழே இருந்தான். உங்களை எல்லாரும் எழுப்பி இந்த பாறையில மிதிக்க வச்சுட்டான். பழைய லிஸ்ட்ல யாரு இருக்கா? நீங்களா இருக்கீங்க. பாறையில அருமையானவர்களே, தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனை அண்டிக் கொள்ளுகிற பாக்கியவான்கள். தேவன் ஒருபோது நம்மை கைவிட மாட்டான். அப்ப எனக்கு ஒரு ஆளோட சுபாவம் சரியில்லைன்னு, நல்லவனாயே அவன் கொஞ்சம் சுரண்டி விட்டு பாரு, தெரியும். தேவ பக்தி தான், நல்ல ஊழியக்காரர் தான், அவனுக்கு நல்ல ஊழியக்காரர், நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளதான் யா அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கான். கொஞ்சம் புரண்டி விட்டுறேன், அவன் புத்தி எப்படி இருக்கும் பாரு. உள்ளுக்குள்ள இருக்கிற பரமர புத்தி, கேடு புத்தி அவனுக்குள்ள இருந்து வெளியே வரும். அது உனக்கு தீங்கு செய்ய, உனக்குறமா எல்லாரும் எழுப்பிக்கணும், அவன் பேரை கெடுப்பான். அதான் அவன் ஜாதி. பெரியமானவர்களே, நம்மை மாற்றி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் போகிறேன். தீங்கு செய்யற புத்தி இருக்குன்னா அதை நீங்க தான் மாத்திக்கணும். நான் கிரிமினல் கிடையாது, நான் பொம்பளை பொறி கிடையாது. ஒரு ஊழியக்காரங்க மனைவி என்னை இச்சிட்டுட்டான். உடனே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டு, வேண்டாம் எனக்கு மனைவி இருக்கா, இவன் எனக்கு என்னத்துக்கு. ஆனா அவன் சாகிறதுக்குள்ள அதுக்கு ஒரு யாருக்கு நீ அனுப்பி போயிருக்கான். புரியுதா? ஒரு பாசம் மனைவிங்க ஒருத்தி செட்டு போயிட்டா, ஒருத்தி என்ன செய்யறா, என்னை அடைய அவன் மோகத்தை தீர்த்துக்க என்னிடத்துல என்னை வசைப்படுத்தினான். எனக்கு கிருபை இருக்கு இல்லையா, எனக்கு உங்க தேவன் இருக்கிறாரு, நான் சாதாரண மனுஷன் தான், அவர் என்னை காப்பாற்றினார். ஓடுறா, அவனை இச்சிக்கிறான், ஓடி
நான் சிலர் வந்து என் கஷ்டத்திற்கு சிலர்கிட்ட போய் பணம் கேட்டேன், எனக்கு கஷ்டமா இருக்கு, ஹெல்ப் பண்ணுங்க, பணம் கொடுத்து நான் திருப்பி தரேன். என்ன என்ன செஞ்சான்னு தெரியுங்களா? ஓடுறா பணம் கேட்குறோம் வரான், ஓடி போய் கீழே விழுந்து மூக்கெல்லாம் தேத்திக்கிட்டான் போட்டேன். அவன்கிட்ட பணம் கேட்கிறேன், அவங்க என்கிட்ட வந்து என்கிட்ட இருக்கிறத ஆட்டையை போட்ட போறாங்கன்னு அவங்ககிட்ட நான் போட்டேன். பணம் கேட்கிறேன், போய் கண்ணு தட்டி கீழே விழுந்து, யார் வெட்டுறது தெரியா விழுந்தா அப்படின்னா அதோ நான் என்னை பார்த்தா பணம் கேட்பான். நானே கேட்டதே கிடையாது. பணம் கேட்பான்னு சொல்லி அவனும் சொல்லி விட்டுட்டான். இவன் ஓடி கீழே விழுந்து மூக்கெல்லாம் தேய்ச்சி இப்போ 4 பல்லு கீழே விழுந்து இப்போ கடிக்கவே முடியல. ஒட்டு பல்ல வச்சு பாப்பா பல்லு ஓடி போகுது. அருமையானது. தேவன் நம்பி வாழுங்க. ஒருத்தருக்கு உதவி என்கிட்ட தான் உதவி செய்யுது, என்கிட்ட இல்லை. அதனால கடவுள் நம்மை கைவிட மாட்டான். இன்னும் 2 வசனங்கள் இருக்கிறது, பிறகு பார்க்கலாம். தேவனை நாம் அண்டி வாழ்வோம். தேவன் முன்னே போட்டோம், நான் அவர் பின்னரும். அவர் தான் வழி சக்தி ஜீவனமா இருக்கு. அவரை விட்டுட்டு நாம இஷ்டத்துக்கு வழி போட்டு போகக்கூடாது. எப்பவுமே நான் போக மாட்டேன். இல்லையா, அவெல்லாம் பெரிய சபை இருக்கு, இருந்தோம் எனக்கு கொடுத்த வேலை எதுவோ அதை தான் நான் செய்வேன். டிபி வந்து வெளியே வந்த ஊழியக்காரர் எல்லாரோட நான் பழகிறது இல்லை, பழகவே மாட்டேன். நான் பழகவே இல்லை, அப்படியே விட்டுருவேன். ஏன் அப்படின்னா நான் வந்த காரணம் என்ன? இந்த ஒரு ஊழியக்காரங்க பட்டாபுரம் ஏஜே பெஞ்சின் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசின 2 வார்த்தை, அதனால தான் என்ன வெளியே அனுப்பினாங்க. நான் பணமா கொண்டு வந்தேன். அவர் சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால வந்து வம்புங்க. பேசாம இருந்தா இந்த வம்பு எனக்கு வரப்போறது இல்லை. இருக்கிற மரியாதை இருக்கு, மதிப்பு இருக்கு, கிணறு இருக்கு, எல்லா தேவையும் பொறுத்து இருக்கிறார். அந்த ஒரு பாவம் தான். அதனால தான் நான் எல்லாருக்கும் நான் பழகிறது. ஆண்டவர் போதும், நீ போறியா போயிட்டே இருப்போ, விலகையா விலகி போ. அதான் என் பாணி. எனக்கு ஆண்டவர் போ, தேவன வார்த்தை போ, அதுதான் எனக்கு முக்கியம். நீ போறதா போ, போயிட்டே இரு. அவன் என்னை நித்தியத்திலே சேர்க்க போகிறவர் தேவன் தான், நீ கிடையாது. நீயே கண் கட்டு பூமி கண் கட்டு சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டு இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் போதும். அவர் என்னை விற்கவிடவில்லை, கைவிடவில்லை. எதுக்கிறாங்களா? தருவது தேவனே, அவரை ஆசிரியரையும் காத்திருந்தோம் திருவதால் பலப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரும் ஐக்கியப்படுத்தியும் காப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Lord, God bless you.